விவசாயிகளுக்கு இடைத்தரகர்கள் இன்றி லாபம் கிடைக்கவும், நுகர்வோருக்கு புத்தம் புதிய காய்கறிகள் கிடைக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் பண்ணை பசுமை காய்கனி அங்காடிகள் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு கூட்டுறவுத்துறை மூலம் 2,48,00,000 ரூபாய் உடனுக்குடன் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டின் முதுகெலும்பே விவசாயிகள்தான் என்பதை உணர்ந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்ற நாள் முதல் விவசாயிகளுக்கு உற்ற தோழனாய் இருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். முல்லை பெரியாறு, காவேரி போன்ற முதலமைச்சரின் வெற்றி படிக்கட்டுகளில் மற்றுமொரு உன்னத திட்டமாய் இன்று ஓங்கி உயர்ந்து நிற்கிறது பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி திட்டம். விவசாயிகள் அவர்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு இடைத்தரகர்கள் இன்றி உடனடி வருமானத்தை பெற வேண்டும், விளைபொருட்களின் உற்பத்தியை பெருக்க வேண்டும், நுகர்வோருக்கு புத்தம் புதியதாய் மலிவு விலையில் காய்கறிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்ற 3 அம்ச திட்டத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். இதன்படி கூட்டுறவுத்துறையின் கீழ் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி மூலம் விவசாயிகளிடம் இருந்து விளைபொருட்கள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக கொள்முதல் செய்யப்படுகின்றன. விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்ட காய்கறிகள் அரசு செலவிலேயே லாரிகள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்குள்ள தமிழக அரசின் பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடைகளுக்கும் அம்மா உணவகங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனால் பொதுமக்களுக்கு மலிவு விலை உணவும், அறுவடை செய்த சில மணி நேரங்களிலேயே புத்தம் புதிய காய்கறிகளும் கிடைக்கின்றன. மேலும் விவசாயிகளுக்கு வாகன கூலி, பெட்ரோல், டீசல் செலவின்றி உரிய விலை கைமேல் கிடைப்பதால் விவசாயிகள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த முருங்கைக்காய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஏக்கர் போட்டிருக்கிறேன். ஒட்டயத்திர மார்க்கெட்டுக்கு நாங்கள் இவ்வளோ நாளாக காய்கறி சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சொசைட்டி பசுமை திட்டத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, சத்திரப்பட்டி கூட்டுறவு சொசைட்டியிலிருந்து. எங்களுக்கு அது பெரிய லாபகரமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு கமிஷன் இல்லை, வாடகை இல்லை, பல சலுகைகள் எங்களுக்கு இது உபரியாக எங்களுக்கு அதிகமான ஒரு 10,000 ரூபாய்க்கு போகுதுன்னா ஒரு 1,500 எங்களுக்கு இதில் மிச்சமாக இருக்குது. முதல்வருக்கு நன்றி. இந்த முருகையை பறித்து கொண்டு போய் நான் ஒட்டாந்தர மார்க்கெட்டுக்கு கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே கொண்டு போனால் கமிஷன் இருக்குது, வண்டி வாடகை இருக்குது. இதை சிறந்த திட்டமாக அறிவிச்சு இந்த காய்கறிகளை அதாவது கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கூட்டுறவு மூலமாக கொண்டு போய் கொடுக்கறதுனால எங்களுக்கு வண்டி வாடகையில் கமிஷன் இல்லைங்க. நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா சாயங்காலமே மதியானம் காய் போட்டோம்னா சாயங்காலமே எங்களுக்கு பணம் வந்துடுது. இந்த ஒரு திட்டம் எங்களுக்கு ஒரு நல்லா ஒரு மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு தெரியுது விவசாயிகளுக்கு. நாங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவோ இந்த விவசாயி எல்லாத்துக்குமே தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நான் 2 ஏக்கரில் காலிஃப்ளவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த ஏற்கனவே நான் செஞ்ச காலிஃப்ளவர் விவசாயங்களை ஒட்டவந்தரம் மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போயிட்டு இருந்தேன். இப்போ அது அங்கே கமிஷன் வாடகைலாம் நிறையா செலவாயிட்டு இருந்தது. இப்போ பசுமை பண்ணை மூலயமா சத்திரப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலமாக எனக்கு நேரடி கொள்முதல் கமிஷன் வாடகை இல்லாமல் எனக்கு நேரடி கொள்முதலாக அம்மா திட்டத்தின் மூலயமாக எனக்கு கொள்முதல் செய்கிறாங்க. இதனால் எனக்கு கமிஷன் வாடகை இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவோ மிச்சமாகுது. இந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பண்ணை பசுமை காய்கறி திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. இம்மாவட்டத்தில் கத்தரி, அவரை, வெண்டை, முட்டைக்கோஸ், தக்காளி உள்ளிட்ட 35 வகையான காய்கறிகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. தங்கமாப்பட்டி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி மூலம் இதுவரை 2,508 விவசாயிகளிடம் இருந்து 15,37,780 கிலோ காய்கறிகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. இதற்காக விவசாயிகளுக்கு 2,48,00,000 ரூபாய் ரொக்கமாக உடனுக்குடன் வழங்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்ன மார்க்கெட்டு ஒட்டஞ்சத்திரம் கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வாடகை கமிஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு நாள் அலைச்சல் இருந்தது. இப்போ அம்மா திட்டம் கொண்டு வந்ததுனால நேரடியாக சொசைட்டி கூட்டுறவு சங்கம் மூலிமா எடுத்துக்கிறாங்க. கமிஷன் வாடகையில் எங்களுக்கு மிச்சம், எங்களுக்கு அலைச்சல் மிச்சம். நேரடியாக காசும் உடனே வந்துடுது. இதனால் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி. முதலமைச்சர் இந்த பசுமை புரட்சி பண்ணை திட்டம் அறிவித்ததுனால எங்களுடைய கிராமத்தில் சொசைட்டி மூலிமா இந்த மாதிரி காய்கறி கொள்முதல் பண்ணி அதனால் எங்களுக்கு நாங்கள் இதுவரையிலும் ஒட்டாந்தர மார்க்கெட்டுக்கு தான் காய்கறி கொண்டு போயிட்டு இருந்தோம்.
ஆனால் அங்கே வந்து கமிஷன் வாடகை இதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமாக வருது. இங்கே அதெல்லாம் இல்லாமல் கொள்முதல் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் இதில் நல்ல லாபகரமாக தெரியுது. இந்த திட்டத்தை அறிவித்த தமிழக முதல்வருக்கு நன்றி. விவசாயிகள் மட்டுமின்றி இத்தொழிலை சார்ந்துள்ள பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், வாகன ஓட்டிகள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், அம்மா உணவக மகளிர் சுய உதவி குழுவினர் என பல்வேறு தரப்பினர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று விவசாயிகள் முதலமைச்சருக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்துள்ளனர். இங்கே அம்மா கூட்டுறவு மூலியமாக இந்த காய்கறியெல்லாம் வாங்க ஒரு திட்டம் அறிவிச்சதுனால நாங்கள் எங்களுக்கு லோக்கலில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. நான் இப்போ மிளகாய் விவசாயம் பண்ணி மிளகாய் கொண்டு வந்து இந்த நியாயமான விலைக்கு இங்கே எடுக்கிறாங்க. அதனால் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறோங்க. அதனால் இங்கே கூட்டுறவு இதில் வந்து நல்ல முறையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே லோக்கல் விவசாயி அனைத்து பேர்த்துக்கு இது ரொம்ப பெரிய உதவியாக இருக்குதுங்க. விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டுள்ள தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட திட்டம் பண்ணை பசுமை காய்கறிகள் திட்டம். இந்த திட்டத்திற்கு காய்கனிகளை வழங்குவதில் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இடைத்தரகர்கள் ஏதும் இல்லாமல் நேரடியாகவே அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் அதிக லாபத்துடன் உடனுக்குடன் பணம் வழங்கப்படுவதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவர்களிடமிருந்து பெறப்பட்ட காய்கனிகள் பண்ணை பசுமை விற்பனை அங்காடிகள் மூலமாக உடனுக்குடன் குறைந்த லாபத்தில் விற்பனை செய்யப்படுவதால் வாடிக்கையாளர்களுக்கும் குறிப்பாக இல்லத்தரசிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்வின் பொருளாதார மேம்பாடு அடைந்துள்ள விவசாயிகள் அதிக எண்ணிக்கையில் நாளுக்கு நாள் திட்டத்தில் புதிதாக விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் இணைந்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தினால் சுமை தூக்கும் தொழிலாளர்கள், வாகன ஓட்டிகள் என பல்வேறு தரப்பினரும் வேலைவாய்ப்பையும் பெற்று வருகின்றனர். இந்த சிறப்பானதொரு திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதலமைச்சருக்கு விவசாயிகளும் வாடிக்கையாளர்களும் பல்வேறு தரப்பினரும் என வேறுபாடின்றி அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் குமாருடன் திண்டுக்கல் ஜி. பாலாஜி.